ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவிமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். பேசிக் செயின் ஸ்டிச். ஃபஸ்ட்டு நம்ம ஜரியில் போட்டு பார்க்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜரி சீக்கிரமே அந்து போகாது. அதனால் உங்களுக்கும் போடுறதுக்கும் நல்லாவே இருக்கும். ஜரி த்ரெட் வாங்கும்போது அதுக்குள்ளே த்ரெட் இருக்கா இல்லை நரம்பு இருக்கா, நைலான் த்ரெட்டு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. த்ரெட் இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சுற்றி சுற்றி எடுத்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு. நான் வந்து மம்தா பிராண்ட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முடிச்சு போடுறது வந்து நல்லா பெரிய முடிச்சாவே போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடும்போது சின்ன முடிச்சா போட்டிங்கன்னா ஃப்ரேமுக்கு மேலே வந்துடும். நீங்கள் த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும்போது கொஞ்சம் நல்லா பழகினதுக்கப்புறம் சின்ன முடிச்சா போட்டுக்கோங்க. வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி முடிச்சு விழுந்திருக்குன்னு. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அந்த முடிச்சை வந்து ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போயிடுவோம். இந்த மாதிரி வைக்கணும். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் நீடில் வந்து டுலிப் நீடில் நம்பர் 14 எடுத்திருக்கேன். முடிச்சு போட்டுட்டு அதை வந்து கட்டை விரலில் பிடிச்சிக்கிட்டு ஆள்காட்டி விரலில் ஒரு சுற்றி நடு விரலில் வந்து பிடிச்சிக்கிறணும். நீடிலில் வந்து டுலிப்பின்ற பக்கம் வந்து நம்மளுக்கு முன்னாடி போகிற மாதிரி வச்சுக்கிறணும். நம்பர் இருக்க பக்கம் தான் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். டுலிப் வந்து நம்மளை முன்னோக்கி செல்கிற மாதிரி வச்சுக்கிறணும். அந்த நேம் போட்டிருக்குள்ள இதில் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பாருங்கள். அந்த டுலிப்னு எழுதியிருக்க பக்கம் தான் அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வரும். அப்படியே ஃப்ரேமில் குத்தி சுற்றி எடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக போட்டு முடிச்சிடலாம். நீடில் இப்படியே வச்சுட்டு முன்னோக்கி குத்திட்டு போகணும். கட்டை விரலில் முடிச்ச பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரலில் ஒரு சுற்றி அதை வந்து நடு விரலால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலே ஃபஸ்ட்டு இருக்கிற நூலை தான் நம்ம ஊசி வச்சு இழுத்து ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கணும். அப்படியே அந்த கையை ஃப்ரேமுக்கு அடியில் கொண்டு போயிட்டு டுலிப்பின்ற வந்து நம்ம முன்னோக்கி போகணும். வச்சுட்டு ஃப்ரேமுக்கு அடியில் நூலை விட்டு ஊசியில் நல்லா பிடிச்சு மேலே இழுத்திங்கன்னா 2 த்ரெட்டு மாதிரி லூப் மாதிரி வரும். குத்திட்டு கீழே நூலை பிடிச்சி நம்மளை பார்த்த மாதிரி ஒரு சுற்றி மறுபடியும் முன்னோக்கி போகணும். குத்திட்டோம், கீழே பிடிச்சி எடுத்துட்டு முன்னோக்கி போகணும். வீடியோவில் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படியே குத்திட்டு அப்படியே எடுத்தோம்னா வராது, வரமாட்டேன் பார்த்தீங்களா? குத்திட்டு நூலை கீழே பிடிச்சு ஒரு சுற்றணும். நீடில் நம்மளை பார்த்த மாதிரி ஒரு சுற்றிட்டு மறுபடி திருப்பி முன்னோக்கி கொண்டு போகணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு லூப்பு பெரிய லூப்பாக எடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லூப் எடுத்து நான் எண்டு நாட்டு போடுறேன். அதை நீங்கள் உடனே போட வேண்டாம். நான் எண்டு நாட்டுக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அங்கே மறுபடியும் போடலாம். கீழே குத்தி நீடிலில் த்ரெட்டை பிடிச்சி மறுபடியும் குத்த
சுற்றுறோம். நீடிலில் த்ரெட்டை பிடிச்சிட்டு நம்மளை பார்த்து ஒரு சுற்றிட்டு மறுபடியும் திருப்பி முன்னாடி கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு செகண்ட் டைம் மியூட்டில் போட்டுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லூப் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லூப் எடுத்து அதுக்குள்ளேயே நீடில் விட்டு ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சிக்கிட்டு கீழே இழுத்தோம்னா எண்டு நாட்டு விழுந்துடும். நல்லாவே புரியும் நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஜரின்றனால உங்களுக்கு ஈஸியாகவே வரும். மற்ற த்ரெட்டுனா சீக்கிரம் கொஞ்சம் கட் ஆகும். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். செகண்ட் லூப்லேருந்து ஃபஸ்ட் லூப் இழுத்தா எண்டு நாட்டு விழுந்துடும். இந்த மாதிரி நல்லா போட்டு பழகினதுக்கப்புறம் ஸ்கேலில் ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலேயே போட்டு பழகுங்க. சரியாக எதுவும் வரல, ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க. துளிப்பு தான் நம்மளை முன்னோக்கி கொண்டு போகிற மாதிரி வச்சுக்கிறணும். நம்பர் இருக்க பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். செயின் ஸ்டிச் நல்லா போட்டு பழகினதுக்கப்புறம் ஷேப்ஸில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.